உங்களோட ஸ்கின்ல உங்க கண்ணுக்கே தெரியாம நிறைய அழுக்கு இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது 1 மில்லியன் ரீச் ஆயிருக்கு. நிறைய பேர் நீங்க ரெமெடி சொன்னது ஓகேக்கா, ஆனா இதை எப்படி செய்யணும்னு நீங்க ரெடி பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்க ஸ்கின்ல உங்களுக்கே தெரியாத அந்த அழுக்கு ரிமூவ் பண்றதுக்கு ஸ்டீமிங் மெத்தட் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் எல்லாமே இங்க நம்ம ஆஃபீஸ் தோட்டத்துல நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு அந்த ஸ்டீமிங் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்தாச்சு. அதுல பாதி அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இப்போ கொதி வர்ற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ லெமன், ஒரு ½ லெமன் ஜூஸ் இதுல விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10ல இருந்து 15 வேப்ப இலை, அதே மாதிரி ஒரு 10ல இருந்து 15 புதினா இலை. நான் கவுண்ட் பண்ணல, அப்படியே கொஞ்சமா கையால எடுத்து போடுறேன். துளசியும் அதே மாதிரி கொஞ்சமா. இதெல்லாம் கொதிக்கிறதுக்காக அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது கொதி வரட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிற சவுண்ட் வருது. இங்க பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த இலைங்கள்ல இருக்கிற எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லா இறங்கணும். இந்த வாட்டரே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் கிரீன் கலர்ல மாறிடுச்சு. இப்போ இந்த தட்டு போட்டு மூடிட்டு இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கு க்ளோஸ் பண்ணியே எடுத்துக்கோங்க. ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதை அந்த வேர்வை வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் துடைக்கிறதுக்காக ஒரு டவல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ உங்களை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு போட்டுக்கணும். கவர் பண்ணிட்டு இப்பதான் இந்த மூடியை ரிமூவ் பண்ணணும். இப்போ உடனே மூக்குக்கு நேரா ஃபேஸ்க்கு நேரா ஸ்டீம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் 2 சைடுமே ஒரு செகண்ட் ஃபேஸை இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி காட்டணும். ஸோ இப்படி நேராகவே வச்சுட்டு இருக்காதீங்க. இப்படி ஒன் சைடு அகைன் இந்த சைடு. இந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். மெயினாக கோல்டு அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் தலைவலி இருக்குது, எனக்கு நீர் கோத்து இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பரான ரெமெடி. கொஞ்சம் ரொம்ப சூடு குறைய இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே கிட்ட நீங்கள் அதுக்கப்புறம் கொண்டு போய்க்கலாம். நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு பாருங்க, உங்களுக்கே அந்த இந்த தண்ணி அப்படியே ஸ்டீம் ஆகி சொட்டுறது தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த வேர்வை தண்ணி வரணும். அந்த ஆவி நல்லா பட்டு உங்கள் ஸ்கின்ல அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிட்டு அந்த ஸ்டீம் ஆகி அந்த தண்ணி ஃபுல்லாக வரணும். ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் தொடச்சிட்டு அகைன் மறுபடியும் இந்த சூடு இருக்கிற அளவுக்கு